هادينا مرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إنا نسألك من كل الخير خزائنه بيدك ونعوذ بك من كل شر خزائنه بيدك. اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مالنا وحقق بزيادة أعمالنا واختم بسعادة آجالنا. اللهم اختم بسعادة آجالنا وآجال أهلنا وأولادنا وأحبابنا والإخوان وأحبابنا وخطرنا والمسلمين. اللهم اختم بسعادة آجالنا. هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك. أمرتنا وتركنا نهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك واعف عنا يا خير مسؤول وأكرم مأمول إنك عفو غفور. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وانصرنا للقوم الكافرين وانصرنا للقوم الماكرين وانصرنا للقوم الظالمين. يا الله எங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் தெரிந்து தெரியாது செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சிறுவயதில் வாலிபத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள் ரப்பே நாங்கள் வர காரணமானவர்கள் யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு ஹயாத்திலே பரக்க செய்ய அல்லாஹ், சுகத்திலே பரக்க செய்ய அல்லாஹ். வீட்டின் அழகு பெற்றோர்கள் இருப்பதுதான் அழகு யா அல்லாஹ். எங்கள் தாய் தந்தையர்கள் இருக்கும் வரையிலும் நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ். நோய் இல்லாமல் வாழ வைத்து விடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களை நீண்ட கால வாழ வைத்து விடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தாயாக தந்தையாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களை நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ். எங்கள் மனைவிமார்களுக்கு நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ். எங்கள் பிள்ளை பேரம் பேத்திகளுக்கு நாங்கள் வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களில் யார் மரணித்து விட்டார்களோ, எங்கள் குடும்பங்களில் யார் மரணித்து விட்டார்களோ அவர்களின் கபரை விசாலமாக்கி விடியா அல்லாஹ். அவர்களின் கபரை விசாலமாக்கி விடியா அல்லாஹ். நரக விடுதலை கொடுக்கும் இந்த புனிதமான ரமலானில், நரகத்தின் கதவுகளை இழுத்து மூடும் இந்த நேரத்தில், சோனத்தின் கதவை திறந்து வைத்து அலங்கரித்த நேரத்தில் எங்கள் தாய் தந்தையர்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பை அவர்கள் தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். நரக வேதனை தாங்க சக்தியற்றவர்கள் யா அல்லாஹ். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குறை செய்திருக்கலாம் யா அல்லாஹ். உன் விசாலத்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். உன் கடமைகளை விட்டு இருக்கலாம் யா அல்லாஹ். உன் கடமைகளை விட்டு இருக்கலாம் யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள் இவ்வளவு விழிப்பான காலத்தில் வாழவில்லை யா அல்லாஹ். அவர்கள் ஏதேனும் அசம்பாவிதங்கள் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால் உன்னிடத்தில் கையேந்தி கண்ணீரோடு கெஞ்சுகிறோம். எங்கள் தாய் தந்தையர்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார்களை மன்னித்து விடியா அல்லாஹ். ரப்பே எங்கள் உடன்பிறப்புகளை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் உடன்பிறப்புகளின் மனைவியர்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் உடன்பிறப்புகளின் எங்கள் பிள்ளைகளை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுக்கு பிறந்திருக்கிற பேரன் பேத்திகளை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாவருக்கும் நற்பாக்கியங்களை வழங்கி விடியா அல்லாஹ். எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் ஷேഖமார்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களிடத்தில் பையத்தான முரீதுகள் மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களிடத்தில் பையத்தான முரீதுகள் தவறு செய்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். அவர்கள் தவறுக்கு துணை போகாமல் தடுத்து விடியா அல்லாஹ். உண்மையான ஷேഖின் முரீதுகளாக மாற்றி விடியா அல்லாஹ். எங்களை ஷேഖே காமிலாக ஆக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களின் வாழ்க்கையை வசந்தமாக்கி மன்னித்து விடியா அல்லாஹ். மூமினான ஆண் பெண்களை மன்னித்து விடியா அல்லாஹ். கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, இதோ உன் தர்பாரில் நாங்கள் இருக்கிறோம். புனிதமான மஸ்ஜிதிலே இருக்கிறோம். ஏத்திகாவுடைய அமலோடு இருக்கிறோம். உன்னதமான உன் கடமையான நோன்பை இன்பத்தோடு நோற்று இருக்கிறோம். உன் கடமைகளில் நாங்கள் யா அல்லாஹ் கடமையாக செய்யவில்லை யா அல்லாஹ், ஆசையோடு செய்கிறோம். ஆசையோடு செய்யும் வாய்ப்பை கொடுத்து விடு யா அல்லாஹ். புனிதமான இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் மனதிலே ஹடாலாக இருக்கிறது யா அல்லாஹ். நீ அதை நிறைவேற்றி தர வேண்டும் யா அல்லாஹ். எங்களை உன் தேவைகளுக்கு முன்னால் யாரிடத்தில்
இடத்திலும் நாங்கள் போய் நிற்க கூடாது யா அல்லாஹ். எங்கள் வீடுகளிலே குமர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் கரை சேர்வதற்கு எந்த வழியும் தெரியவில்லை யா அல்லாஹ். நிறைய பேர் குமரை கரையேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். தங்கம் போன போக்கில் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை யா அல்லாஹ். பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ கண் திறந்து பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ரப்பே. நீ எப்போதுமே பார்க்கிறாய் ரஹ்மானே, அதை உணர வைத்து விடு யா அல்லாஹ். அவர்கள் மீது அன்பு காட்டி விடு யா அல்லாஹ். உமர்களுக்கு பரிசீலனை பண்ணி விடு யா அல்லாஹ். சீக்கிரமாக பைசல் பண்ணி விடு யா அல்லாஹ். சாலிகான பிள்ளைகளுக்கு சாலிகான ஜோடிகளை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் ஆண் மக்கள் இளைஞர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். திருமண பந்தங்கள் இன்னும் கிடைக்கவில்லை யா அல்லாஹ். காத்திருக்கும் குமர்களுக்கு நல்ல ஜோடிகளை சேர்ப்பாயாக. காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல பெண்களை ஹலாலாக்கி கொடுப்பாயாக. ரஹ்மானை வாழ்க்கை நெடுகிலும் பறக்க செய்வாயாக. வாழ்க்கை நெடுகிலும் பறக்க செய்வாயாக. எங்களை எந்த அநியாயக்காரர்களை கொண்டும் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். நாட்டிலே நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் யா அல்லாஹ். யாராலும் அநீதி இழைக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. எந்த நாட்டில் நாங்கள் உரிமையோடு வாழ வேண்டும் ரப்பே, சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் ரப்பே, நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ரப்பே, ஈமானோடு வாழ வேண்டும் ரப்பே. எங்களுக்கு எந்த வகையான கஷ்டங்களும் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. சிறை வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எதிரிகள் கைவிட்டும் எதிரிகளின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாப்பாயாக. செய்வினை உடையவர்களை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களை யாரும் பழியாங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். யாரையும் நாங்கள் பழி வாங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். கருணை உள்ளவனை உன் அன்பு மழையில் நனைய செய்வாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்வை கூடிய அல்லாஹ், குறையில்லாத பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், வறுமையில் இருந்து பாதுகாப்பாயாக, தரித்திரத்திலிருந்து பாதுகாப்பாயாக, மனப்போராட்டங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. ஷைத்தானின் சூழ்ச்சியில் பலியாகிவிடக் கூடாது யா அல்லாஹ். பாவங்களில் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த நல்ல நாட்களிலும் பல பேர் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். விசேஷமான இந்த காலத்தை பயன்படுத்தாமல் போய்விட்டார்கள் யா அல்லாஹ். நாங்கள் அப்படி போய்விடாமல் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ரமலானிலே பல நாட்கள் கழிந்திருக்கிறது யா அல்லாஹ். அதை வெளிச்சமான நாட்கள் ஆக்கி விடு யா அல்லாஹ். நடந்து முடிந்த நோன்புகளை எல்லாம் கபூல் செய்து விடு யா அல்லாஹ். பெரிய பெரிய தியாகங்களோடு எங்கள் வீட்டு பெண்கள் இரவெல்லாம் ஹித்மத் செய்தார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நற்கூலி வழங்கி விடு யா அல்லாஹ். சடைவில்லாமல் இபாதத் செய்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை தேர்ந்தெடுத்து விடு ரஹ்மானே. உன்னுடைய அருளுக்கு எங்களை சொந்தமாக்கி வைப்பாயாக. எங்களின் பாவங்களால் எங்கள் மீது உன் அதிருப்தி இறக்கி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்த உன் அடியார்கள் யா அல்லாஹ். பாவம் செய்த உன் அடியார்கள் யா அல்லாஹ். நீ எங்களை விரட்டினால் எங்களுக்கு வேறு வழி இல்லையா அல்லாஹ், வேறு கதி இல்லையா அல்லாஹ். நீ இல்லை என்று சொன்னால் எங்கே செல்வோம் யா அல்லாஹ். உன்னையே நம்பினோம் யா அல்லாஹ், உன்னையே வணங்கினோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே கையேந்துகிறோம் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் எங்கள் உள்ளம் ரப்பே. எங்கள் உள்ளமெல்லாம் நீ இருக்கிறாயா அல்லாஹ். எங்கள் மூச்செல்லாம் உன்னை கொண்டே விடுகிறோம் யா அல்லாஹ். எங்கள் பேச்செல்லாம் உன்னை தான் பேசுகிறோம் யா அல்லாஹ். எப்படி எங்கள் தேவைகளை இன்னொருத்தரை நாட முடியும் யா அல்லாஹ். தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் வீட்டை முடமாக்கி விடாதையா அல்லாஹ். எங்களை கீழே போட்டு விடாதையா அல்லாஹ். நாங்கள் நோயாளிகளாகி விடக்கூடாதையா அல்லாஹ். வீடும் ஆஸ்பத்திரியுமாக வாழ்ந்து விடக்கூடாதையா அல்லாஹ். ஒருவர் படுக்கையானால் பல பேர் சுமையாகி விடுகிறார்கள் யா அல்லாஹ். எங்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்கும் எங்கள் குடும்பம் எங்களை வெறுக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. எங்கள் கரம் பிடித்த மனைவியர்கள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். அவர்கள் தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் யா அல்லாஹ். பேரன் பேத்திகளை கண்காணிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களுக்கு ஆயுளை கொடு யா அல்லாஹ், சுகத்தை கொடு யா அல்லாஹ். எங்கள் பெண்களை பாதுகாத்து விடு ரப்பே. அவர்களுடைய பலத்தை அதிகமாக்கி விடு ரப்பே. கைகால் வலியை குணமாக்கி விடு ரப்பே. உடல் பலகீனத்தை போக்கி விடு ரப்பே. நீ கொடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். பேரன் பேத்திகளுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளின் ஜனாசாக்களை எங்களை சுமக்க வைத்து விடாதே.
ரப்பே எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடியா அல்லாஹ், எங்கள் பேரன் பேத்திகளுக்கு வாழ்வை கொடியா அல்லாஹ், அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் யா அல்லாஹ். இந்த மண்ணில் எங்களுக்காக துஆ செய்யும் பிள்ளைகளை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்கு துஆ செய்தவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களின் மன கஷ்டப்படி நாங்கள் நடந்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். அந்த சீதேவிகளின் வருத்தத்தை நாங்கள் சம்பாதிக்க கூடாதே அல்லாஹ். எங்கள் தாய் தந்தையர்களின் மனம் வருந்தும்படி நாங்கள் நடக்காமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனம் வருந்தும்படி நடக்காமல் ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை சோதனையாக்கி விடாதையா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கும் பிள்ளைகள் ஆக்கி விடாதையா அல்லாஹ். கஷ்டம் கொடுக்கிற பிள்ளைகள் ஆக்கி விடாதையா அல்லாஹ். எங்களுடைய நிலையை விளங்க வையா அல்லாஹ். நாங்கள் உண்மையானவர்கள் என்பதை எங்கள் பிள்ளைகள் உணரச் செய்யறப்பே. நாங்கள் ஒரு காலம் தவறு செய்யக்கூடாது யா அல்லாஹ். அநீதி செய்து விடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், சந்தேக எண்ணங்களை எங்களை விட்டு நீக்கிவிடு யா அல்லாஹ். நாங்கள் பரிசுத்தமாக வாழச் செய்வாயாக, பேணுதலோடு வாழச் செய்வாயாக, இபாதத்தோடு வாழச் செய்வாயாக. பாக்கியமும் அருளும் நிறைந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்து விடு யா அல்லாஹ். அந்த இரவுக்காகவே காத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவுக்காக கண் விழிக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவு கிடைக்காதா என்று ஏத்திக்காக இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவு நழுவி விடக் கூடாது யா அல்லாஹ். அந்த அருளை நாங்களோ எங்கள் குடும்பமோ இழந்து விடக் கூடாது யா அல்லாஹ். அது 1000 மாதத்தை விட சிறந்தது யா அல்லாஹ். நீ சொன்ன செய்தி இல்லையா ரப்பே? மாணவி ஏத்திக்காக இருந்த லைலத்துல் கத்ரை தேடினார்கள், சஹாபாக்கள் தேடினார்கள் யா அல்லாஹ். அந்த இரவின் நற்பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் பல லைலத்துல் கத்ரை அடைய செய்வாயாக. இந்த ரமலான் இன்னும் எங்களுக்கு தொடர செய்வாயாக. மிஞ்சி இருக்கிற நாட்களை புனிதமாக்கி விடியா அல்லாஹ். ஒவ்வொரு நோன்பையும் லேசாக்கி தந்து விடியா அல்லாஹ். நாங்க நோற்ற நோன்புல ஏதாவது குறை இருக்கலாம் யா அல்லாஹ், தவறுகள் இருக்கலாம் யா அல்லாஹ், நோன்பு பிடித்து விட்டு செய்யக்கூடாததை செய்திருக்கலாம் யா அல்லாஹ், பேச தடையானதை பேசி இருக்கலாம் யா அல்லாஹ். அதையெல்லாம் நீ மன்னிக்கும் விசாலமானவன் யா அல்லாஹ். மன்னித்து விடு யா அல்லாஹ். அதில் இருக்கிற குறைகளை பார்த்து விடாதே யா அல்லாஹ். நிறைகாணும் ரப்பே, நிறைகாணுவாயாக. குறைகளை மறைத்து விட்டாய் ரப்பே, மன்னித்து விடுவாயாக. கருணையும் அன்பும் நிறைந்தவனே, எங்களிடத்தில் பல பேர் பல கோரிக்கைகளுக்காக கையேந்தி நிற்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒப்படைக்க சொன்னார்கள் யா அல்லாஹ். அவர்களின் வாழ்வையும் வளமாக்குவாயாக, நோயாளிகளை சுகமாக்குவாயாக. குழந்தை தேவை உடையவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. குழந்தை இல்லை என்கிற கஷ்டம் ரொம்ப பெரியது யா அல்லாஹ். இல்லை இல்லையா என்று கேட்கிற போதெல்லாம் அவர்கள் துடிதுடித்து போகிறார்கள் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் எங்களிடத்தில் ஒப்படைத்த பல பேர்களுக்கும் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து சாலிஹான குழந்தைகளை கொடு யா அல்லாஹ். அவர்களின் பாவங்கள் அதற்கு தடையாக இருந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், திருமணமாகாதவர்களுக்கு நிக்காஹை நசீபாக்குவாயாக. எங்கள் வியாபாரங்களில் பரக்கத் செய் யா அல்லாஹ். தொழிலிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். ரிஸ்கிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். ரிஸ்கிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். இதுவரையிலும் வருமானம் இல்லாமல் இருக்கும் எங்கள் இளைஞர்களுக்கு வருமானத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்பிக்கை இழந்து விடாமல் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. நம்பிக்கையோடு உன் பக்கம் அவர்கள் திரும்ப செய்வாயாக. எங்கோ இந்த சபையை பார் ரஹ்மானே, சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரையிலும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களின் அன்பான பெண்மணிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கண்ணீரோடு காத்திருக்கிறோம் உன் தர்பாரில் யா அல்லாஹ். எங்களை நீ அருளோடு ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கடைசி நேரத்தை பலமாக்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களுடைய பிழகின காலத்தில் பிடித்து விடாதே யா அல்லாஹ். கடைசி நேரத்தை கஷ்டமாக்கி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொருவர்களின் நாவிலும் இறுதி நேரம் கலிமாவை உச்சரிக்க வேண்டும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எங்கள் நாவு சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் கண்கள் கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் சிந்தனைகள் உன்னோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த பேரின்பத்தில் எங்கள் ரூஹ் உன்னோடு சேர வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும்
நரக விடுதலை வழங்குவாயாக, கபருடைய அஸாபை லேசாக்குவாயாக, நாளை மறுமையில் ஸிராத்துல் முஸ்தகீமை கடக்க செய்வாயாக. யா அல்லாஹ், மாநபியின் திருக்கரத்தால் ஹவ்லுல் கௌஸரை அருந்த செய்வாயாக. அன்னலார் எங்களை வரவேற்க வேண்டும். யா அல்லாஹ், மாநபியின் சுன்னத்தை நாங்கள் இன்பத்தோடு பின்பற்ற செய்வாயாக. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக உன்னை திருப்திப்படுத்துவதாக ஆக்கி வைப்பாயாக. தவறுகள் மீது பாவங்கள் மீது வெறுப்பை கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய ரிசுக்களை பறக்க செய்வாயாக, ரிசுக்களை பறக்க செய்வாயாக. தரித்திரம் இல்லாமல் வறுமை இல்லாமல் காத்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைகளை சொன்னார்களோ நிறைவேற்றி தருவாயாக. கடனாளிகளின் கடனை நீக்கி விடுவாயாக. சிறையில் அவதிப்படுபவர்களை விடுதலை செய்வாயாக. நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி நடக்கிற காரியங்களை தருவாயாக. துன்பம் வரும் காரியத்தை விட்டும் தூரமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. இதற்கு பாடுபட்ட ஆரண்யபாபாவின் கபரை சொர்க்க பூங்காவாக்குவாய். அவருடைய குடும்பத்திற்கு பறக்க செய்வாயாக. இன்னைக்கும் இதில் நிர்வாகத்தில் இருப்பவர்களை தொடர்ந்து செய்ய தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகள், இப்போது இருப்பவர்கள், கடந்த காலத்தில் இருந்தவர்கள், எங்களை விட்டு விடைபெற்ற நிர்வாகிகள் யாவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் உன் அருளை கொண்டு நனைய செய்வாயாக. இந்த துஆவை உன் கருணையால் எங்கள் உயிரினும் மேலான முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டால், வலிமார்கள், சாலிஹீன்கள், ஷேகுமார்களின் பொருட்டால் அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹும்ம ஹாதா துஆ வ அலைக்கல் இஜாபா வ ஹாதல் ஜுஹ்து வ அலைக்கத் துக்லான் வ லா தஜ்அல்னா பிதுஆஇக ரப்பி ஷகியா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا وإياهم من النار وادخلنا وإياهم الجنة يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام. 13 صلوات.